இந்த கர்த்தர் எனக்கு சொன்ன பரிமாணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத யுத்தங்களுக்கு நேரத்தை செலவிட்ட யாருக்காவது உங்களை குறித்ததான விரக்தி, எரிச்சல் இருக்கும் என்றால், இனி மிஞ்சி இருக்கும் காலத்தை தேவனுடைய யுத்தங்களை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பதுதான் நலம். அதுவே சிறந்தது, அதுவே உகந்தது, அதுவே ஞானமுள்ள ஒரு முடிவு என்பதை உணர்ந்தவர்களுக்கு இது சொந்தமானது. Because this is the time in the body of Christ that we should become a people of understanding. ஜனத்தை உணர்வற்றவர்களாக வாழ வைக்கிற பிசாசின் முகத்துக்கு முன்பாக இதை நான் பேசி இருக்கிறேன். If you want to belong to the majority, it's your choice. And if you want to be part of this kind of a minority, it's your choice again. சும்மா எல்லாருக்கும் பொதுவா நடக்குதுன்னு என்னையும் நம்ப வைக்கிறான் சில நேரம் பிசாசு. சொல்லட்டும், அவன் முகத்திரையை கிழிக்கும்படி பேசினேன். நிறைய பரிசுத்தவான்களுக்கு நடந்திருக்கு, அதனால உனக்கும் நடக்கலாம். எப்படி? நீங்களும் பேசாததை நான் பேசுறேன். உங்கள் சார்பா, உங்கள் நிமித்தம் அவனுக்கு முன்பாக தேவனை பின்பக்கமாக பலமாக வைத்து நான் அல்ல அவர் நிமித்தம் பேசுகிறேன். கரங்களை தட்டி உங்களுக்கு சொந்தமாக்கும் இந்த க்ஷணம் சத்ருவின் சேனை சிதறிக் கொண்டிருக்கிறது. We all have that questions, but we don't speak about it loudly enough. டக்குகிறோம், விசுவாசியா நிக்கணுமே, விசுவாசத்தையே காட்ட வேண்டுமே. அதனால் நாம் தோல்விகளின் முகத்தை காட்ட விரும்புவதே கிடையாது. பலவானின் சரித்திரம் என்பது வெறும் வெற்றி மாத்திரம் அல்ல, தோல்விகளும் கூட. ஜெயிக்க கற்றுக்கொண்டவர்கள் பலவான்கள் என்ற பெயரை பரலோகத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கர்த்தர் சார்பில், கர்த்தருக்காக. கொலோசியர் 1:16 அதைத்தான் சொல்லுகிறது என்று எனக்கு தெரியும். The whole world and everything in it, including us especially, are created for His glory. We are created for Him and by Him. அவராலே, அவருக்கென்று, அவர் மூலமாய் எல்லாமே அவருக்கென்று. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படாதவருக்கு இன்னும் தெரியவில்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப ஆண்டவருடைய சர்வ ஞானத்துல ஒரு குறை வராது, ஒரு தவறு நடக்காது. யுத்தத்தில் வல்லவர் சர்வ ஞானி. அவர் நினைத்தது நடக்கும், அவர் சொன்னபடியே நிலை நிற்கும். சொன்னபடிதான் ஆகணும், வேற வழி இல்லை. தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் தேவனுடைய யுத்தத்திற்காக உங்களை திருப்புகிறார் என்றால் ஏதோ கடமை சபையில இருப்பதினால் பயிற்றுவிக்கப்பட்டு நமக்காக கொடுக்கப்படுற ஒரு பணியில் நாம் இருக்க வேண்டும் என்ற நிலைமையெல்லாம் தாண்டி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். What's your life's mandate? What's about the mandate that you have received from God? தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நகல் உண்டா? உங்கள் வாழ்க்கை குறித்ததான நகல், நிருபம் என்றே பேசட்டும். இதுதான்மா நீ செய்து முடித்து மறிக்க வேண்டும் என்று நான் வைத்திருக்கிற ஒரு விஷயம், இதுதான் மகனே உனக்கென்று நான் முன்குறித்த திட்டம் என்று அவர் வைக்காம உங்களையும் என்னையும் ரட்சிக்கவில்லை. How dare the enemy with all his license, I can say license, yeah, given a chance he has got the license. For his license and for his deceptions and schemes, we shouldn't be anymore party to it. இனிமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அப்படி சொன்னவங்க வாயில திறந்து நீங்க சொல்லுங்க. சத்தங்கள் உண்டாகிற இடம் தேவனுடைய சபை. அதாவது சத்தங்கள் யாருக்கு? தேவனுக்காக கொடுக்கக்கூடிய சத்தம். சத்தியத்தின் நிமித்தம் சத்தம் சபையில வந்தே வரணும். அவன் சத்தம் இல்லாம ஒரு வேலை செய்யறான்னு நீங்க சொல்லுங்க, நான் சத்தம் இல்லாம உட்கார்றேன்.
பிசாசின் ராஜ்யத்துல எல்லாம் சத்தத்தோட நடக்கும்போது நீங்க அமைதியா கேட்பீங்களா சத்தியத்தை? இப்ப உலுக்கிக் கொள்ளுங்க, உங்களை சத்தம் போடுங்க. யாராவது ஆண்டவரை என்னை மாற்றும், என் வாய்களை ஆண்டவரை திறக்கும்படி கட்டுகள் உடையட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் உடைக்கிறேன். நீங்க கோஆபரேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இம்மீடியட்டா வர டெலிவரன்ஸ் நிச்சயமாகும். ஒரு கர்த்தருடைய வழியில ஒன்றை பேசும் பொழுது அதை எதிர்க்காதபடி நிற்கக்கூடிய ஒரு மனத்தாழ்மை இருந்தாலே போதும். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற தேவன் அப்படிதான், விடுவிக்கிறார், ஜெயிக்க வைக்கிறார், ஜெயங்களை தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொந்த குடும்பத்திலிருந்தே போராடி போராடி வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. கரங்களை உயர்த்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. எப்படி யோசேப்புக்கு வந்ததோ அப்படி சொந்த குடும்பத்திலே பரியாசம், சொந்த குடும்பத்திலே அடக்கிறது, சொந்த குடும்பத்திலே மதிக்காமல் இருப்பது, போராடி போராடி வந்தவர்கள், ஜெயித்து ஜெயித்து கர்த்தருக்காக வந்தவர்கள், ஆண்டவர் சொன்னதுக்காகவே நிற்க வேண்டும் என்று வெட்கம் இருந்தாலும் வெட்கத்தை விட்டு, பயம் இருந்தாலும் பயத்தை உதறிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தைரியம் பெற்று வந்த ஒரு பிள்ளையத்தான் இன்றைக்கு கர்த்தர் யுத்தத்திலும் பராக்கிரமசாலியாக நிறுத்தி கொண்டிருக்கிறார். சரியா விஷயம் புரிந்து கொள்ளுங்க, சரியா புரிந்து கொள்ளுங்க. அதே எஜுகேஷன் வந்துருச்சு, வரங்கள் வந்து விட்டது, ஆண்டவர் சமூகத்தில் நான் நிற்கக்கூடிய பலனை பெற்றேன்ற பராக்கிரமசாலிகளை இங்கே நான் நிறுத்தவே இல்லை. நினைச்சா அதான் கால்குலேஷன் கரெக்டாக போகணும். ஆண்டவர் சமூகத்தில் நல்லா படிச்சுட்டேன், ஆண்டவருக்காக பைபிள் டிகிரி இருக்கு, வரங்கள் வேறு செயல்படுகிறது, எலக்வன்சி நயவசனிப்பு எனக்கு உண்டு, என்னால் பாட முடியும், எனக்கு பிரசங்கிக்க வரும், என்னால் சபையை நடத்த முடியும். ராங் தியரி. பிசாசுக்கு முதல்ல இதெல்லாம் விஷயமே இல்லை. அவனுடைய விஷயமே உள்ளான ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வைத்த அந்த விதை என்று சொல்லுகிற கர்த்தருடைய வித்து, ஒரு மனுஷனுடைய ஒரு ஜனனத்தை மறுபடியும் பிறப்பிக்க வைத்த விதத்தை அறிந்த பிசாசுக்கு தெரியும். அந்த வசனத்தினால வர்ற விசுவாசம் ஒரு மனுஷனை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுடைய பரிமாணத்தின் உயரத்தை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். அந்த உயரத்திற்கு ஆண்டவரே கர்த்தர், அந்த மகிமைக்கு பொறுப்பாளி ஆண்டவர் ஒருவரே. ஆதலால் உங்களை யாரும் தடை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மனுஷனெல்லாம் பார்த்திருந்தா அதுதான். இன்னைக்கு நான் அதுதான் சொல்ல வருகிறேன். இந்த யுத்தத்துல மனுஷனை எல்லாம் பார்த்துடாதீங்க, மனுஷனுக்காக பார்த்து விடாதீர்கள். முக்கியமான திருப்புமுனை யாருக்கோ இல்ல, எல்லாருக்குமே வந்து கொண்டிருக்கிறது. ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் இருந்து இனியும் பார்க்க போகிற திரளான ஜனக்கூட்டத்திற்கும் கர்த்தர் பேசு. வாழ்க்கையின் யுத்தத்துல மனுஷனை மட்டும் பார்த்து விடாதீங்க, மனுஷனுக்காக யுத்தம் பண்ணாதீங்க. அவ்வளவு வேஸ்ட், அவ்வளவு வேஸ்ட். அதான் சொன்னேன், தகுதியற்ற யுத்தங்களை செய்ய தெரிய முயற்சித்த கிறிஸ்தவங்களுக்கு தகுதியுள்ள யுத்தம் வாய் திறக்க முடியல. அதுதான் பிசாசு இன்னைக்கு ஓடியே ஆகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் துரத்தப்பட்டே ஆகணும். தகுதியற்ற யுத்தங்களை செய்ய துணிந்த கிறிஸ்தவங்களுக்கு தகுதியுள்ள யுத்தங்களை ஏசப்பா கொடுக்க ஆயத்தமா இருக்கும்போது வாயை திறந்து நம்பி பெற்றுக்கொள்ள தெரிந்தா போதும். எவ்வளவு பேரை வீணான யுத்தத்துல உட்கார வைத்தான். நான் யோசிக்கிறேன், I'm humbling myself along with you. வீணான யுத்தங்கள், போராட வேண்டாத மக்களோட போராடி, போராடக்கூடாத விஷயங்களுக்காக போராடி, போராடவே வேண்டாத தகுதியற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரத்தை செலவிட பிசாசு எப்படி திருப்பினா? அதனால்தான் இன்னைக்கு தகுதியுள்ள யுத்தத்துக்கு நம்முடைய வாய் திறக்க முடியாமல் போனதே, தலை நிமிராமல் போனதே, நடைகளில் கம்பீரம் போனது. ஆண்டவர் அதை திருப்பும்படி என்று பேசுகிறார். அதைத்தான் சொல்ல இன்று என்னை நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள அது வேகமாய் புறப்பட போகிறது என்பதை நீங்கள் தனிப்பட்ட நிலைமையிலே தீர்மானிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். You can receive it very personally. Caleb could speak for himself and Joshua decided for himself. அவன் மிதித்து வந்த தேசத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். அவன் கால பேசினாரு.
கேட்டவர்கள் காலை இப்ப யூஸ் பண்ண முடியாட்டியும் கால் இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. எல்லாம் நடக்கிற மாதிரி நீங்க நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா போற இடத்துக்கு நீங்க கால் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் நல்ல கரங்கள் அவருக்காக மட்டும். Do anything but be alert. I don't care anymore about the enemy. எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்றீங்களே, உங்களை தான் ஆண்டவர் தட்டி கொண்டு இருக்கிறார். எவ்வளோ இழந்துட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிற மகளை தான் தட்டி கொண்டு இருக்கிறார். Have your perspective right. இந்த காலை வேளையில உங்க கண்ணோட்டத்தை சரியா மாற்றணும். ஏன் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணி கெட்டாச்சு, மைனாரிட்டிக்கு திரும்ப ஏன் வைக்கும்? என்ன விதமான மைனாரிட்டி இது சொல்லுங்க? There are many things I cannot spell those strategy of battles this morning in the public. சும்மா பிசாசை விரட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேசுகிறேன். I don't even use my sounds nowadays. You know why? Secret deal. கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் லைஃபையே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய நேரம் நம்ம லைஃப்ல வீணான யுத்தங்களை செய்து விட்டோம். எது கடினம்னு சொல்லுகிறேன்? உங்க அந்தரங்கத்திலே, உங்க சிந்தனையிலே உங்களுடைய முடிவுகள் உருவாகும் முன்னே தோற்றங்கள் வருது பாருங்க, எண்ணத்தின் தோற்றங்கள். அந்த இடத்துல ஜெயம் வேண்டும். அந்த இடத்துல கர்த்தர் வர வேண்டும். நாம் உடனே போய் எந்த அளவிற்கு அவருடைய ரெட்டினஸ் ஆவியில இருந்தது பாருங்க. கர்த்தர் சொன்னா நான் அந்த அளவிற்கு அவரை உடனே நம்புகிறேனா? உடனே கீழ்ப்படிய முடிகிறதா? How much struggle we have even in believing certain scriptures. என்னை சேர்த்து தான் பேசி கொண்டிருக்கிறேன். And God says I will do it for you. I was not able to believe it once and more than once. சொன்ன இவ்வளவு பெரிய எதிரி, இவ்வளவு பெரிய சத்ரு, நீங்க என்ன இவ்வளவு மெதுவா பேசுறீங்கன்னு கூட கேட்டேன் நான். See, when God speaks, it's so very astounding to know its nature, the nature of his tone as well. மெதுவா நிதானமா பேசுறாரு. நான் பார்த்துக்குவேன். என்ன நான் பார்த்துக்குவேனா? அவர் பைபிளை படிக்கிறதுலாம் நான் உன்னை குணமாக்குவேரா? இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்கு, இவ்வளோ மெதுவா பேசுறீங்க. நீங்க பாஸ்டர்ஸையும் ப்ராஃபட்ஸையும் அப்படிதான் பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்கம்மா. விரட்டி நல்ல ஒரு 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ டீப்பா கேட்குறீங்கன்னா அந்த அளவுக்கு டீப்பா உங்களுக்கு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். தப்பா எடுத்துக்காதீங்க, எடுக்கக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் வல்லமைனா அவ்வளோ நேரம் எடுத்து ஜெபம் பண்ணி கரெக்டா சத்தமா ஜெபம் பண்ணி தலையெல்லாம் வச்சு நல்லா ஆட்டிடணும். கொஞ்சமா ஆட்டினா கொஞ்சம் வல்லமை, அப்போ கீழே விழணும் வல்லமையில. அப்படியெல்லாம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாதான் அது பவர்னு நாம நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் கூட இருந்தவர்கள் எப்படி பேசினார்கள் பாருங்க. கர்த்தரோட இருந்தவர்கள் இவங்க பேசினதெல்லாம் ஆண்டவர் கிட்ட பேச்ச வாங்கின பிறகு மெஜாரிட்டி கிட்ட பேசின விதம். அவங்க சொல்றாங்க நாங்க போய் சுற்றி பார்த்து வந்தோம், தேசம் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், பேசுவோம் தேசம்தான், இதோ அந்த தேசத்தின் கனி. அப்போ கனி கொடுக்கிற தேசம் உனக்கு எப்ப பட்சிக்கிற தேசமாய் மாறினது? தேசத்தின் கனியை தூக்கிட்டு வந்தவங்க வேற. இதுதான் ரொம்ப அழகு. பையில நம்மள மாதிரி போட்டுட்டு வந்திருந்தா வேற விஷயம். தோல் வலி உனக்கு இன்னும் போகல. அந்த லெவலுக்கு வெயிட்டான ஒரு திராட்சை குலையை தூக்கும்படி கர்த்தர் அந்த தேசத்தின் கனியின் பிரம்மாண்டத்தை காட்டும் போது என்ன அர்த்தம்? அவ்வளவு கொடுமையான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். நிச்சயமா அது தேவ ஜனங்களுக்கு சுதந்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்ன போது அதை அப்படியே விசுவாசித்தார்கள் காலேபும் யோசுவா.
அதை சொல்லுகிறேன், நீங்க விசுவாசிக்கிற எந்த ஒரு தேவனுடைய காரியமோ உங்களுக்கு மட்டும் சுதந்திரம் அல்ல, உங்களை தாண்டி உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் சொந்தம் என்பதை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டவர்கள்? Just receive it for such a bigger vision possible. நினைத்து கொள்ளலாம், நமக்கு மட்டும் கத்த பேசி நமக்கு மட்டும் செய்ய போகிறாரா? இல்லை. Change your vision to a bigger degree. ஐயோ, உங்களுக்கு புரிய வேண்டும். எத்தனை பேர் கொஞ்சம் தலையெல்லாம் கொஞ்சம் நார்மலாக குனியும் போது நிமிர்ந்து கொள்ளுங்கள், தவறில்லை. எஸ் நல்ல விழிப்பாருங்க. ஏன்னா எனிமியை பற்றி சொல்லியாச்சுன்னா அவன் வேலை செய்ய விரும்புவான், ஆனால் அவனை வெட்டும்படி தான் நம்முடைய தேவன் விரும்புகிறான். அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வெட்டணும், கனெக்ஷன்ஸை வெட்டணும், சத்தங்களை வெட்டணும். அதுக்காக தான் வாய் திறந்த ஆமேன் ஆமேன் பேக்ல இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை வைத்து just use your mouth to say something in line with God's word, not your own words, in alignment with God's word. இப்போ ஆண்டவர் சொன்னது இது. நான் டியூட்ரானமி லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் உங்களுக்கு, சில விஷயங்கள் சில காரியங்களுக்காக சொல்லுகிறேன். Deuteronomy 1:21 through verse number 36, and you can read it in your houses when you go back homes. என்ன பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் உரைத்த பிறகு என்ன நடந்தது என்ற ஒரு ஹிஸ்டரியே மோசே ஜனங்களுக்காக ஆண்டவர் சார்பாக பேசுகிறார். ரொம்ப அழகா இருக்கு. ஜனங்களுக்காக ஜனங்கள் கிட்ட பேசல, ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சார்பாக பேசுகிறார். சொல்றார், நீங்க இந்த தேசம் மட்டும் வந்து எமோரிய குடியிருக்கும் தேசத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் காணுகிற நிலைமையில் உங்களுக்கு முன்பாக அந்த தேசமானது இருக்கிறது. நீங்க போய் என்ன செய்யணும்? சுதந்திரிக்க. ஆனாலும் அந்த முடிவை எடுக்கிற நேரத்தில் சபையின் எல்லா மனிதரும் கூடி வந்து மோசேயினிடத்தில் பேசுகிறார்கள், நாம் இன்ன வழியாக இன்ன பட்டணங்களுக்கு போக வேண்டும் என்றும் அந்த தேசத்தை சோதித்து பார்க்க ஆட்களை அனுப்புவது நலம் என்று சொன்னார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் கரங்களை கொஞ்சம் அசைத்த ஆண்டவருக்காக எனக்காக தேங்க்யூ. கவனிங்க, சோதித்து பார்ப்போம், கொஞ்சம் என்னென்ன பட்டணங்கள் என்னென்ன வழியாய் போகலாம், கொஞ்சம் இதை அலசி பார்த்து விட்டு வந்தால் நல்லது என்ற ஆலோசனை கொடுத்தார்கள். அதிநிமித்தம் மோசே கோத்திரங்களில் ஒரு ஆளாக 12 பேரை தெரிந்தெடுத்த விஷயம் நடக்கும் பொழுதுதான் நீங்கள் வேவு பார்த்து வந்த தேசம் என்ற ஒரு பதத்தையும் பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் பேசும்போது நீங்கள் சுற்றி பார்த்து வந்த என்று பேசுகிறார். மோசே ஜனங்களுக்காக பேசும் பொழுது, ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது அவர் நீங்கள் வேவு பார்த்து வந்த தேசம் என்ற பதம் அங்கே வந்திருக்கு. விஷயம் என்னவென்றால், நாம் சுற்றி பார்க்க முடிவெடுத்தோம் என்றால் எதற்கு சுற்றி பார்த்தோம்? சோதித்து பார்க்க முடிவெடுத்தால் எதற்கு சோதித்தோம்? தோற்க அல்லவே, ஜெயிக்கத்தானே. அப்படி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நான் தோற்கவா சுற்றி பார்த்தேன், நான் தோற்கவா சோதித்து பார்த்தேன். நான் எந்த அளவிற்கு சுற்றினேனோ, எந்த அளவிற்கு அதை சோதித்து பார்த்து வந்தேனோ, அத்தனை இடங்களிலும் என் கால்கள் அல்லவா மிதித்தது என்று சொன்னவர்கள் இந்த சபையில எத்தனை பேர்? என்னை பார்க்கிறவர்கள் எத்தனை பேர்? நான் சோதித்து வந்த இடங்கள் என் கால்கள் மிதித்த இடங்கள். ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்க. அந்த தரிசனம் மகா பயங்கரமானது. ஹalleluya, ஹalleluya. என் கால் மிதித்த இடம், நான் சோதித்து வந்த இடம். நீங்க சொல்லலாம், நான் சோதனைக்கு உட்பட்ட இடம், சத்ரு என்னை சோதித்த இடம். இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஏன் திரும்ப முடியாது? என்ன வாக்குத்தத்தம் வந்து விட்டதே. That's what I'm asking you to just believe in. It's a year of good reports and great possessions. Why can't we believe it? தீமையின் எல்லா ரிப்போர்ட்ஸையும் சோதிக்க வைத்த, சோதிக்கப்பட்ட, மிதிக்கப்பட்ட இடத்தை கூட கர்த்தர் கையில கொடுத்தா ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார். இன்னைக்கு பாடல் மட்டும் அல்ல, செய்தியின் தேவன் நம்முடைய தேவன், வார்த்தைகளின் தேவன் நம்முடைய தேவன் சொல்வது வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் நான் மிதிக்கப்பட்டனோ, தோற்றனோ, இழந்தேனோ, அத்தனை எனக்கு லாபமா மாறியே ஆக வேண்டும். Turn the battles around for God's glory. Come on. Turn the battles around for God's glory.
இது வரைக்கும் எனக்காக யுத்தம் பண்ணாதான் பயம். என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய பொருளாதார வசதி, வேலை வாய்ப்பு, வியாபாரம் நல்லா நடக்கணும், சரீரம் நல்லா இருக்கணும்னு சொல்ற வரைக்கும் தான் அது தனிப்பட்ட யுத்தம். ஆண்டோடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து யுத்தம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, இந்த சரீரம் நீர் இந்த பூமியில உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு கொடுத்த சரீரம் இதோ புஸ்தக சுருளில் என்னை பற்றி, என்னை குறித்து எழுதி இருக்கிறது. உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ நான் வருகிறேன். நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று எபிரேயர் 10 பேசினாரே பெரியவர். அந்த லெவல்ல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா பயங்க இருக்குன்னு கர்த்தரே டீல் பண்ற. பயம் வந்தாலும் ஓடும். தேவ சித்தம் தாங்க. ஒரு காலத்துல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது என்றால் ஜனங்களுக்கு புரியல. ரெண்டாவது, எல்லாவற்றிலும் பயம். இந்த பிசாசு என்ன பொய்யம் பாருங்க. I've been listening to one short message actually from a powerful lady. Ladies கிட்ட இருந்து வரதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் பாருங்க. 1-2 பேர் தான், அது பெண்களுக்கே வாய் திறக்க முடியல. பெண்களே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க ஆமை நல்லலையா போட்டு எழும்பணும் இல்லை, எழும்ப முடியல. பயம், கலாச்சார பயம். அதை உடைப்பாரு, இன்றைக்கு உடைக்கிறாரு. அதனால தானே இன்று நிற்கிறோம். கர்த்தருக்காக நிற்கணும், அவ்வளவுதான். சொல்றாங்க, நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு பிசாசு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. கொல்ல வேண்டியதானே? கேளுங்களேன். இப்ப பாரு, அதுக்கு கூட வாய் திறக்காம அப்படியே பாக்குறீங்க. பிசாசு அது சொல்லுது, நான் பாரு இன்னைக்கு ராத்திரியே உன்னை கொன்றுவேன். கொல்ல வேண்டியதானே? உங்களிடத்தில் இருக்கிற ஒரு மனிதனை என்னிடத்தில் அனுப்பு. யார் சத்தம் போட்டான்னு உங்களுக்கு தெரியும்? கோலியாத். உனக்கு தான் இவ்வளோ பெரிய இராணுவ போர் படை வீரம் எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேலே அவ்வளோ சேர்வைகள், அப்படி எட்டையுள்ள வெண்கலம் தலையில இருந்து உட்கார்ந்துருக்கு, கால் வரைக்கும். ஐயோ, நினைத்தே பார்க்க முடியாது. ஒரு காலை வச்சாலே காலி. இவ்வளோ படைபலம், அவ்வளோ உனக்கு உடை பலம், மனபலம், சத்தம்லாம் இருக்குல்ல. போய் ஜெயிக்க வேண்டியதானே? எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் கவனிக்கிறேன், அட்லீஸ்ட் வாய் திறந்து சொல்லு. அப்படி போதும். அதுவே உங்களை உணர்வுகளை மாற்றி விட்டு. எதுக்கு சத்தம் உனக்கு? கேளுங்க. இப்ப நான் என்ன பார்த்து கேட்காதீங்க, சாத்தானை பார்த்து கேளு. எதுக்கு சத்தம் போடுற? இதோ பாரு, உனக்கு ரொம்ப ஆயுசெல்லாம் இருக்காது, சீக்கிரத்துல முடிஞ்சிடும், எடுத்துரு. நீ ஏன் கவலைப்படுற? ஆயுசு இல்லைன்னு சொல்ற, அழிச்சிடு. உனக்கு பேர் தான் அழிவின் அதிபதி ஆயிற்று. திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று. என்ன டைட்டில்? உருப்படாத பிசாசுக்கு டைட்டில் என்னன்னா, உனக்கு இதை தாண்டி ஒண்ணுமே செய்ய முடியாது, செஞ்சுடு. அதையே சொல்லி காட்டுற. ஐயோ கேளுங்களேன், அதையே சொல்லி காட்டு, அதையே சொல்லி காட்டுற. ஏன் சத்தம் போடுற? 40 நாள் ஏன் வீணா சத்தம் போடுற? இவ்வளோ வல்லமையை வைத்துக்கொண்டு, இவ்வளோ அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, உனக்கு அவ்வளோ கனதி ஈட்டியை வேற வைத்துக்கொண்டு குத்திட்டு போறது தானே. நீ ஓடி வந்தாலே ஓடி இருக்க அந்த சேனை, அது வேற விஷயம் இல்லை. எத்தனை பேர் புரிந்தது? ஏற்கனவே நடுங்கி கொண்டு இருக்கிறார் ராஜா சவுல்ல இருந்து டுக்கு டுக்கு டுக்குன்னு. ஆனா உடைய போட்டுட்டு இப்படி ஸ்டெட்டியா நிற்கிறார், எல்லாரும் இப்படி நிற்கிறாங்க. இவன் அப்படி ஒரு அடி எடுத்திருந்தாலே ஓடி இருக்க சேனை. ஏன் பேசுற? கவனிங்க. சாத்தானுடைய ஒரே ஒரு வழி, தந்திரமே பேச்சுதான், பொய்யின் பேச்சு. சொல்லிட்டு தலைக்குள்ள ஒரு எண்ணத்தை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு பார்ப்பான். நீ ஒன்ன மாதிரி வல்லமையான ஆளு பாரு, யாரும் இல்லவனே அப்படியே ஓடும். அடுத்த முறை அப்படி வரும்போது தலையெல்லாம் அப்படியே வீங்கி இருக்கும், அவங்களுக்கே தெரியாது. அவங்க நினைப்பாங்க, என்ன போல யாரும் இல்லை, வல்லமை இல்லை, பல வருஷம் இருக்கிறாங்க, ஆண்டவர் என்னதான் பயன்படுத்துற, எல்லாம் ஓடும். ஆனா அடக்கமா இருப்பாங்க, தலைக்குள்ள வீங்கி இருக்கும். தரிசனம் சொப்பனம் எனக்கு தான், அவங்களுக்குலாம் ஆண்டவர் காட்டலை. வீங்கும், ஆனா அடக்கமா இருப்பாங்க. இதை பார்க்குற ஆள் யார் தெரியுமா? சாத்தான். பரவாயில்லையே, சபைக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற, ஆனா உள்ள என்ன மாதிரியே இருக்கிற. என்னங்க பிரயோஜனம்? என்னங்க? ஃபுல்லா சவுலும் ஆர்மையும் வெளியில பார்க்க ஜீவனுள்ள தேவனுடைய சேனைக்காக நின்றாங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறத பார்த்து கொண்டிருந்தாங்க. கேட்டவர்கள்
நீங்கள் நானும் அதில் இருந்தா இப்ப மனம் திரும்புவது மாத்திரமல்ல, மறு ரூபத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படி தான் பேசி கொண்டிருக்கிறார். நான் அதை பெற்றுக்கொண்டு தான் பேசுகிறேன். எத்தனை முறை ஆண்டவரை நீ நிந்திக்கலாம், நான் அருகதையற்று நிற்க ஒரு ஆளா? உங்க பாஷையில தான் வருகிறேன். ஆண்டவரை நிந்திக்கிற ஆளெல்லாம் உங்க வீட்டுல பேசுவாங்க, நீங்க தலை குனிவீங்களா? ஆண்டவரை நம்பனே உனக்கு என்ன ஆயிட்டுன்னு கேட்டா தலை குனிவீங்களா? ரட்சிக்கப்பட்ட பெருமை வேண்டாம். இன்றைக்கு மரித்தாலும் பரலோகம் போவேன், ஆண்டவருடைய சேனையில நான் நிற்கிற ஒரு மனுஷி, நான் தேவனுக்காக பேசுகிறேன் என்ற ஒரு வைராக்கியத்தை அல்லவா கொடுக்கிறது. எதற்காக தலைகுனி? End result matters. என்னதான் வாழ்ந்தாலும் இன்னைக்கு உலகத்துல செய்தியை கொடுக்க புல்பிட்ட நாங்க யூஸ் பண்றது இல்லை. ஏன் தெரியுமா? அதுக்கு உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு. எவ்வளவு சாதித்தவங்களை சாம்பலாய் போனதை பார்த்த காலங்கள். What you're trying to even boast about? உங்களை என்ன விட சாதித்தவர்கள். அப்ப ஏன் பிசாசு பேசணும்? டைரக்டா முடிக்கலாமே வேலையை. ஏன் பேசணும் தெரியுமா? அப்பதான் அவன் வார்த்தைக்கு ஏதுவாக நம்ம நம்பி ஒத்துழைக்க இடம் கொடுத்துட்டா அவன் கிரியை செய்றான். அதுக்கு தான் இந்த டைம் லிமிட். தேவ ஜனங்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவனால சொல்லப்பட்டதை நம்புவதற்கு அவன் வெயிட் பண்றான். தாவீதுக்கு தான் ஏவி விட்டது. அவர் ஏவிகன மாதிரியே போயிட்டார். எங்க யாரை எப்படி தொட்டா அவன் சாதிக்க முடியும் தெரிஞ்ச அந்த ஹேண்டில்ஸ் தான் இன்னைக்கு நம்ம உடைக்கணும், ஆண்டவர் நாமத்தில் அழிக்கணும். அதுக்கு தான் அர்ப்பணிக்கிறோம், அதுக்கு தான் ஒப்பு கொடுக்கிறோம், அதற்கு தான் மனம் திரும்புகிறோம், அதுக்கு தான் வாய் திறந்த ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரன்னு சொல்லும் போதே பாதாளம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வலிமையை இழக்கிறது. தம்பி தங்கச்சி, ஐயாமா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.